அஜித் சார் ஒரு சிறந்த மனிதர். ஜிவி பிரகாஷ். டைரக்டர் ஏஎல்வி விஜய் இயக்கத்துல அஜித் சார் நடிக்கிற கார் ரேஸ் படம் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, இது டாக்குமெண்ட்ரி கிடையாது, 1.5 மணி நேரம் முழு படம்னு விஜய் சொல்லிட்டாரு. இதுக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். நேத்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன ஜிவி அஜித் சாரை பத்தி சூப்பரா பேசியிருக்காரு. அஜித் சார் ரொம்ப நல்ல மனுஷன். வெயில் படத்துக்கு அப்புறம் எனக்கு கிரீடம் படத்துல பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் குட் பேட் அக்லி, இப்போ இந்த ரேஸ் படம்னு அவர் கூட தொடர்ந்து வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சூர்யா 46 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ். நம்ம சூர்யா அண்ணா நடிச்ச கங்குவாக்கு அப்புறம் இப்போ கருப்பு படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதும் அது தியேட்டருக்கு வந்துடும்னு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டார். இதுக்கு நடுவுல வாத்தி படம் எடுத்த வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யாவோட 46வது படம் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, இதுல நம்ம பிரேமலு மமிதா பைஜு தான் ஹீரோயின். இன்னைக்கு இந்த படத்தோட மாசான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்துக்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்னு தலைப்பு வச்சிருக்காங்க. வர்ற ஜூலை மாசம் படம் தியேட்டருக்கு வரும்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. சிம்பு அஸ்வத் மாரிமுத்து கூட்டணி வேலைகள் ஆரம்பம். நம்ம எஸ்டிஆர் இப்போ பிஸி. அரசன் படத்தை முடிச்சுட்டு ஏஜிஎஸ் தயாரிப்புல ஓமாய கடவுளே அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. கதையெல்லாம் ஃபைனல் பண்ற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ சிம்பு, டைரக்டர் அஸ்வத் அப்புறம் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி 3 பேரும் மீட் பண்ணி போட்டோ போட்டிருக்காங்க. அஸ்வத் அவரோட ட்விட்டர்ல ஷூட்டிங்க்கு நாங்க ரெடி, சீக்கிரமே எஸ்டிஆர் என்ட்ரின்னு சொல்லியிருக்காரு. 2 படத்தையுமே இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணுங்கிறது தான் சிம்புவோட பிளானா. அடேங்கப்பா, 4 மணி நேர படமா துரந்தர் 2. பாலிவுட்ல ரன்வீர் சிங், மாதவன், சஞ்சய் தத் நடிச்சு போன டிசம்பர்ல வந்த படம் துரந்தர். ஆதித்ய தார் டைரக்ஷன். இப்போ என்ன நியூஸ்னா, இந்த படத்தோட ரன் டைம் வெளியாயிருக்கு. மொத்தமா 3 மணி நேரம் 55 நிமிஷம் ஓடுதான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம். என்னது 4 மணி நேரமான ரசிகர்கள் கொஞ்சம் ஷாக் ஆகி தான் போயிருக்காங்க. படமே 3.5 மணி நேரம் ஓடுச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது. மலையாள டைரக்டரோட கைகோர்க்க போறார் சியான் விக்ரம். நம்ம சியான் விக்ரம் இப்போ வரிசையா 4 படத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு. போடி ராஜ்குமார் படம், அப்புறம் இருமுகம் ஆனந்த் சங்கர் படமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல மலையாளத்துல டொவினோ தாமஸ் நடிச்ச ஏஆர்எம் படத்தை எடுத்த ஜிதின்லால் டைரக்ஷன்லயும் விக்ரம் நடிக்க போறாராம். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துல லாபத்துல ஷேர் வாங்குற அடிப்படையில விக்ரம் நடிக்க ஓகே சொல்லியிருக்காருன்னு தகவல் வந்திருக்கு. 5 கதைகள் சேர்ந்த படம் வடம். விமல் அப்டேட். விமல், நட்டி, முனிஷ்காந்த் நடிச்சிருக்க வடம் படம் மார்ச் 6 ரிலீஸ் ஆகுது. மஞ்சு விரட்டு பின்னணியில வர்ற இந்த படத்தை கேந்திரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இமான் மியூசிக். ஆடியோ லான்ச்ல விமல் பேசும்போது டைரக்டர் 4-5 கதைகளை ஒன்னா சேர்த்து கமர்ஷியலா சொல்லியிருக்காரு. எனக்கே அவர் எடுக்கப்போ டவுட்டா இருந்துச்சு. ஆனா படம் பார்த்ததும் ரொம்ப திருப்தியா இருக்கு. நட்டி கூட சண்டை போடுற சீன்ல நிஜமாவே அடிச்சுக்குங்கன்னு டைரக்டர் ஃப்ரீடம் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. கடலுக்காடியில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மகரம். சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா ரெடியா இருக்க படம் மகரம். அகஸ்டின் பிரபு டைரக்ஷன்ல வர்ற இந்த படத்தோட டீசர் லான்ச் நேத்து நடந்துச்சு. 4 கதைகளை ஒன்னா சேர்த்து ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்கணுங்கிறது என் கனவே. இந்த படத்தோட 70% ஷூட்டிங் கடலுக்கு அடியில, அதாவது ராமேஸ்வரம், தூத்துக்குடியில தான் எடுத்தோம். ஹாலிவுட் லெவல்ல இருக்கும்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு பேன் இண்டியா ரிலீஸா. ரியோ ராஜ் இப்போ தயாரிப்பாளர். விஜய் டிவியிலிருந்து வந்து பிளான் பண்ணணும்னு ஹீரோ ஆன ரியோ ராஜ் இப்போ சொந்தமா ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்க போறாரு. எடுத்த உடனே 2 படத்தை ஒரே நேரத்துல தயாரிக்க பிளான் பண்ணிருக்காராம். இப்போதைக்கு அவர் ராம் இன் லீலா படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு இந்த வருஷத்துக்குள்ள அவர் தயாரிக்கிற 2 படத்தையுமே ரிலீஸ் பண்ணிடணும்னு செம்ம ஸ்பீட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. தாய்க்கிழவி பாக்ஸ் ஆஃபீஸ் 3 நாள்ல 20 கோடி. சிவகார்த்திகேயன் தயாரிப்புல ராதிகா சரத்குமார் மெயின் ரோல்ல நடிச்ச தாய்க்கிழவி படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சுல. டைரக்டர் சிவகுமார் முருகேசன் படத்திலேயே பின்னிட்டாரு. படம் பார்த்தவங்க எல்லாரும் செம்ம காமெடி, சூப்பர்னு பாசிட்டிவ் விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட கலெக்ஷன் என்ன தெரியுமா? ரிலீஸ் ஆன வெறும் 3 நாள்லயே உலக அளவுல 20 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.